கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெர்மனி தேசத்திலே ஒரு குளிரான இரவிலே ஒரு தம்பதியினர் தூங்க போக முன்பதாக வாசலிலே ஒரு சிறுவன் பிச்சை கேட்டு சத்தமிட்டு அழைத்துக் கொண்டிருந்தான். எனவே இவர்கள் எழுந்து வாசலுக்கு வந்தால் ஒரு சிறுவன் சரியான உடை கூட இல்லாமல் அந்த குளிரில் நடுங்கியபடியே உணவுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். உடனே இவர்கள் இரக்கமுற்றவர்களாக அவனை உள்ளே அழைத்து வந்து அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்த நெருப்புக்கு அருகிலே வைத்து அவனை ஆசுவாசப்படுத்தி உணவு வழங்கினார்கள். அவனிடத்திலே, நீ ஏன் இப்படி தெரிகிறாய், உன்னுடைய தகப்பனார் யார் என்று கேட்டார். அவன் சொன்னான், என் தாய் இறந்து விட்டாள். அதன் பிறகு 2 வருடம் என்னுடைய தகப்பனார் என்னோடு இருந்தார், வேலைக்கு செல்வார். பிறகு அவருக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு எங்கோ சென்று விட்டார். நான் 2 வருடமாக தெருவில் தான் பிச்சை எடுத்து பிழைத்து வருகிறேன். இதுதான் என் வாழ்க்கை என்று சொன்னான். அப்பொழுது இவர்கள் இருவரும், இதே வயதுடைய நம்முடைய குழந்தை, அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். ஆனால் கர்த்தர் ஒருவேளை இந்த பையனை நாம் தத்தெடுத்துக் கொள்ளும்படிக்கு நமக்கு கொடுத்திருப்பாரோ என்று இரவு முழுவதும் ஜெபித்தார்கள். காலையிலே அவனிடத்திலே, நீயே எங்களுடைய தத்து மகனாக இருந்து கொள்கிறாயா என்று கேட்டார்கள். அவனும் சரி என்று ஒப்புக் கொடுத்தான். அவனுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளைப் போல சேர்த்து கொண்டு அவனை கல்வி பயில அனுப்பினார்கள். கல்வியிலே மிகவும் சிறந்தவனாக விளங்கினான். அவனுடைய விருப்பம் எல்லாம் வேதாகம கல்வி கற்க வேண்டும் என்று இருந்தது. எனவே வேதாகம கல்லூரிகளை சேர்த்தார்கள். அங்கும் அருமையாக கற்றுக்கொண்டு நல்ல பிரசங்கங்களை செய்வதற்கு அவன் கற்றுக்கொண்டு அநேகருக்கு நல்ல பிரசங்கங்களை நிகழ்த்தி நல்லதொரு போதகராக உருவெடுத்து விட்டான். அவன் எப்பொழுதும் உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் தைரியமாக சொல்லுவான். மனுஷர்கள் யாவரும் குறை உள்ளவர்கள் தான். சீர்திருத்த வேண்டியவர்களை சீர்திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். விடாப்பிடியாக இதைத்தான் நான் செய்வேன் என்று இருந்தால் நாம் கர்த்தரோடு இருக்க முடியாது, அவருடைய ராஜ்யத்திலே சேர முடியாது என்பதை உறுதியாக நம்பினான். அவன்தான் சீர்திருத்த திருச்சபையின் தலைவராக விளங்கிய மார்ட்டின் லூதர் கிங். நாம் திருச்சபையின் சீர்கேடுகளை களைந்து அது புதிதாக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு திருச்சபையில் காணப்பட்ட அநேக குறைபாடுகளை தைரியமாக எழுதி ஆலய கதவிலே தொங்கவிட்டு இவையெல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டியவை என்று தைரியமாக அறிவித்தவன். திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டு சத்தியத்தை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும். தனி மனிதர்கள் தங்கள் விருப்பப்படி சொல்வதே அல்ல. கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறோம். எனவே ஒருமித்து வேதத்தை வாசிப்போம், அதில் உள்ளவர்களின்படி செய்வோம் என்று அறைகூவல் விடுத்து சீர்திருத்த திருச்சபையின் தலைவராக அவர் மாறினார். நாம் எங்கோ தூக்கி வீசப்பட்ட ஒரு சிறுவன், அவனை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த சித்தமாய் இருந்தார். இன்றைக்கு அநேக அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கர்த்தர் தம்முடைய கையிலே எடுத்து பயனுள்ள பாத்திரங்களாக ஆயுதங்களாக பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். எனவே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நம்மால் முடிந்தவரை எல்லாருக்கும் உதவி செய்வோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்பமானவர்களையும் பரிகசிக்கப்பட்டவர்களையும் சேர்த்துக் கொள்வோம். அதனால மிகுந்த பலன்களை பரலோகத்திலே பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.